இந்த சாதனையாளர்கள் பின்பற்றின ஒரு 5 விஷயங்கள், இதெல்லாம் கடைபிடித்தா நீயும் சாதனையாளரா மாறலாம் அப்படின்னு நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? எல்லார் மனசுலையுமே சாதிக்கணுன்ற ஆசை வருமானு கேட்டால் வர்றதில்லை. ஏன் அப்படின்னா அதுதான் ஹலால் ஹராம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹலாலாக இருக்கிற விஷயம் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஹராமான பொருள் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அது எது பண்ணாலுமே அது உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சா கூட சரி, கோடிக்கணக்கில் செலவு ஆச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்தனாலே லைஃப்பில் எல்லாருமே சாதிக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. ரொம்ப அழகா, ரொம்ப அருமையா, சூப்பரான தகவல்களா, எல்லாருமே இறைவன் பாதையில் தான் செல்லணும் அப்படின்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதனையாளர்கள் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம அண்ணாந்து பார்ப்போம், இவங்கெல்லாம் சாதிச்சுட்டாங்க, சாதனையாளர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த சாதனையாளர்கள் பின்பற்றின ஒரு 5 விஷயங்கள், இதெல்லாம் கடைபிடித்தா நீயும் சாதனையாளரா மாறலாம் அப்படின்னு நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க குருஜி? நல்லா கேட்டீங்கம்மா. சாதிக்கிறது நல்ல விஷயந்தான். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்கம்மா, எல்லார் மனசுலையுமே சாதிக்கணுன்ற ஆசை வருமானு கேட்டால் வர்றதில்லை. ஏன் அப்படின்னா ஏதோ பிறந்தோம், ஏதோ கடமைக்கு பிறந்தோம், வாழ்ந்தோம், போய் சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் ஒரு மனிதனும் சாதிக்கக்கூடியன்னு யோசிக்கணும், அதுக்கான முயற்சி பண்ணணும். விடாமுயற்சி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் சாதிக்க முடியும். நீங்கள் போயிட்டு சூப்பர் ஸ்டார் ஆகணும், சிஎம் ஆகணும் சாதிக்க வேணாம். உங்களோட துறையில் நீங்கள் என்னென்ன பணி செய்கிறீங்களோ, என்னென்ன வேலைகள் செய்கிறீங்களோ, அந்த வேலையில் நீங்கள் கிரேட்டாக இருக்கணும். அந்த வேலை நீங்கள் கிரேட்டில் இருக்கணும். அந்த வேலை நீங்கள் ஒரு நல்ல டாப் பொசிஷனில் இருக்கணும். சாதாரண ஒரு மளிகை கடை வச்சாலும் சரி, உங்கள் பேர் 5 மளிகை கடை இருக்கணும். ஒரு டிஃபன் கடை, ஒரு ஹோட்டல் வச்சுருந்தா கூட சரி, உங்கள்கிட்ட ஒரு 4 ஹோட்டல் கடை இருக்கணும். ஒன்றில் பிஸ்னஸ் எல்லாம் ஒன்று சூப்பராக போகும், ஒன்றில் சுமார் ஒன்று நல்ல ஸோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த முயற்சி யார் எடுக்கணும்? தனி நபர் தான் எடுக்கணும். நம்ம எடுக்கணும். நம்ம கூட மனைவி இருக்காங்க, மனைவி சப்போர்ட் பண்ணணும். இதை பண்ணுங்கன்னு மோட்டிவேட் பண்ணணும். ஆனால் சில மனைவி தான் மோட்டிவேட் பண்ணுறாங்க. மனைவி சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் இருக்கட்டும். இப்போது சராசரி ஒரு மனிதன் எல்லாரும் சாதிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம சாதிக்கணுன்ற எண்ணத்தை முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்தணும். நம்மளால் முடியும், நம்ம செய்யணும், நம்ம அச்சீவ் பண்ணணும். எதிர்க்க ஒருத்தன் கார் வாங்கினா, ஐயோ அவன் கார் வாங்கிட்டானேன்ற வைத்தச்சல் படக்கூடாது. அவன் ஒரு மாடல் வாங்கினா அதுக்கு நெக்ஸ்ட் மாடல் வாங்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். எதிர்காரன் ஒரு 3 பில்டிங் கட்டானே, 3 வீடு கட்டானே, நம்ம 4 வீடு கட்டணுன்ற மனசில் எண்ணம் வரணுமே தவிர அவனை அழிச்சிட்டு நீ அந்த இடத்த வாங்கணும் எண்ணம் வரக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ ஒருத்தனை பார்த்து நீங்கள் மோட்டிவேட் ஆகலாம், ஆனால் அவனை தள்ளி விட்டணும், அவனை அடிச்சிடணும்னு நீங்கள் மோட்டிவேட் ஆகக்கூடாது. அவனுக்கு மேலே காட்டு. ஸோ இது யார் கையில் இருக்குன்னு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு 5 விஷயம். முதல்ல பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தான், முதல்ல சாதிக்கணுன்ற எண்ணத்தை உங்கள் மனசில் முழுமையாக வர வைக்கணும். 1. 2வது, என்ன துறையில் இருக்கீங்களோ அந்த துறைக்கு அது உண்மையாக நீங்கள் இருக்கணும். ஒரு சாதாரண ஒரு மல்லிகை கடை வச்சாலும் சரி, டிஃபன் வியாபாரம் பண்ணாலும் சரி, ரோட்டு கடையாக இருந்தாலும் சரி, ஆட்டோ ஓட்டினாலும் சரி, நீங்கள் ஒரு பெட்ரோல் பண்ண என்னவா இருக்கீங்களோ, நீங்கள் பிஸ்னஸாக பண்ணாலும் சரி, இல்லை வேலையாக பண்ணாலும் சரி, அந்த வேலைக்கு அந்த ஓனருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், ட்ரஸ்டபுளாக இருக்கணும். அது 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, 10 கோடி ரூபாய் இடமா இருந்தாலும் சரி, உங்களை நம்பி ஓனர் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் நல்ல பேர் வாங்கியிருக்கணும். ஸோ இது அதே மாதிரி பிஸ்னஸாக பண்ணாலும் அந்த கஸ்டமருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஸோ 2 முதல்ல இது 2. 3வது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பொருள் நம்ம விற்றா, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பொருள் விற்கிறாங்க. ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னா அந்த வியாபாரத்தால் யாருக்காவது அழிவு இருக்கா? இது சாப்பிட்டா இந்த குடும்பம் அழியுமா? இதை சாப்பிட்டா அவனுக்கு கெடுதல் வருமா? இதை சாப்பிட்டா அவனுக்கு உடல் பிரச்சனை வருமா? இதனால் அவனுக்கு உடம்புக்கு என்ன வரும்? அதனால் அவன் குடும்பம் பாதிக்குமா? இது முழுக்கொண்டு நம்ம பார்க்கணுமா? உண்மைதான் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தொழிலும் எல்லாமே நம்ம விற்ற முடியாது இல்லையா? சில பொருள் தான் நம்ம விற்க முடியும். சில பொருள் விற்றாலுமே இதனால் நன்மை இருக்குன்னா மட்டும்தான் அந்த பொருள் நீங்கள் விற்கணும். இறைவன் அதுதான் ஹலால் ஹராம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹலாலாக இருக்கிற விஷயம் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஹராமான பொருள் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அது எது பண்ணாலுமே அது உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சா கூட சரி, கோடிக்கணக்கில் செலவு வரும். கோடியில் சம்பாரிச்சா கோடியில் செலவு வரும். அதே நீங்கள் ஹலாலாக கரெக்டான முறையில் எந்த ஒரு கெட்டது எல்லாமே யாருக்கும் இது சாப்பிட்டா யாருக்கும் எதுவும் ஆகாதுங்க, இது போட்டால் யாருக்கும் இது ஆகாதுங்க, இது பண்ணால் எந்த ஒரு உடல் பிரச்சனையும் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இல்லைங்க இது சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும், இது சாப்பிட்டா பிரச்சனை வரும்னு, அது எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும்
அந்த வியாபாரம் பண்ணால் கூட வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. முக்கியமான ஒரு விஷயம் இது, சரிங்களா? 3. ஏன்னா இதுதான் வந்து நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு நம்ம நம்பி யார் வாங்குறா? ஆமாம், அந்த நேர்மையை வந்து நம்ம நேர்மையை காப்பாற்றணும். ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்கன்னா யாரை பார்த்து வாங்குவாங்க? நம்மளை பார்த்து வாங்க, நம்ம சொல்கிறத பார்த்து வாங்குவாங்க. இப்போ என்னை நம்பி வராங்கன்னா, இப்போ இறைவனை வந்து யாரும் பார்த்ததில்லை. இப்போ சில விஷயம் எனக்கு இது பண்ணி கொடுங்க ஐயா, குருஜி இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க, இது செஞ்சு கொடுங்க, எனக்கு லைஃப்பில் இப்படி கொண்டு போகணும். எதுக்கு வராங்க? நம்ம வந்தால் கரெக்டாக கைட் பண்ணுவோம். வந்தால் இவரை நம்பி போனால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். இவர் நம்பி போனால் நம்ம லைஃப் என்ன சொல்கிறது, பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் லைஃப் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நம்மக்கிட்ட வராங்க. அந்த நம்பிக்கை யாரை காப்பாற்றணும்? நம்ம தான் காப்பாற்றணும். நிச்சயமா. அதே மாதிரி தான் வாடிக்கையாளர் வாழ்க்கையில் சாதிக்கணும்னா இதை நம்ம காப்பாற்றணும். ஸோ 4. 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணணும். எந்த இடத்துல மணின்ற விஷயத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணி லாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காசு எங்கே சேமிப்பு வருதோ அந்த இடத்துல தான் அதிகமான சேமிப்பு வரும். இன்றைக்கி நீங்கள் 100 எடுத்து வச்சா நாளைக்கு அதுக்குள்ளே இன்னொரு 100 வச்சா அது 200 ஆகிடும். இன்றைக்கி 500 எடுத்து வச்சு 3 நாள் 3 நாள் வச்சா ஒரு 1500 நிற்கும். அது சேமிப்பு எப்படி செய்கிறதுனா, காசு இருக்கிறதுலாம் போய் காசு சேருன்னு சொல்லுவாங்க. அது அப்போ யார் எடுத்து வைக்கணும்? நம்ம தான் எடுத்து வைக்கணும். ஸோ இது நெக்ஸ்ட்டு தொழிலுக்கு நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் போகிறதுக்கு நம்மளுக்கு பணம் வேணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அப்போது நீங்கள் பணத்தை சேவ் பண்ணணும். மெயினாக நாளைக்கு போனால் நம்ம 1 லட்ச ரூபா வரப்போகுது, நம்ம ஏன் சேவ் பண்ணணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நாளைக்கு போனால் 1 லட்ச ரூபா வரட்டும், ஆனால் இன்றைக்கி கையில் கிடச்சி நீ தக்க வச்சுக்கோ. அப்போ என்னன்னா 1 டபுள் ஆகும். ஸோ டபுள் ட்ரிபிள் ஆகும், ட்ரிபிள் 4 ஆகும். அப்போ உனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிறதுக்கு, வளர்ச்சி ஆகிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் துறையிலையும் சரி, பணித்துறையிலையும் சரி, உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு ரொட்டேஷன்லேயே இருக்கும். யாருக்கிட்டையும் நீங்கள் கையேந்திய அவசியம் இல்லை. 4. 5வது ஒரு விஷயம், எந்த ஒரு துறை பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு கடன் வாங்கி பண்ணாதீங்க. நீங்கள் லைஃப்பில் சாதிக்கணும், லைஃப்பில் முன்னேறணும், நான் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணி நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் என்ன இருக்கோ, இப்போ உங்கள் மனைவி ஒரு ஜுவல்ஸ் இருந்தால் கூட வச்சுக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி அது உங்களுது, நீங்கள் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களுது. ஆனால் கை நீட்டி நான் பேங்க்கில் லோன் வாங்கினேன், எதிர்காட்ட வட்டி கடன் வாங்கினேன், இந்த கடன் வாங்கினேன், அந்த கடன் வாங்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் அன்ஃபிட்டு. கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணவன் ஜெயிச்ச சரித்திரமே இல்லைம்மா, தோத்தது தான் அதிகம். ஆனால் கை காசை வச்சு இருக்கிற ஒய்ஃப் நகையோ அம்மா அப்பா நகையோ வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்து வாழ்க்கையில் எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க. ஏன்னா அது அவன் காசு. மூட்டி கூட அவங்க டார்ச்சர் பண்ண போகிறதும் இல்லை, டென்ஷன் கொடுக்க போகிறதும் இல்லை, உங்களை ஃபாலோ பண்ண போகிறதும் இல்லை, வந்து காசு கொடுங்க மிரட்ட போகிறதும் இல்லை. ஏன்னா அது உங்கள் காசு. ஸோ மனைவியோ அப்பாவோ அண்ணனோ தம்பி எவரியோ ஏதோ வீட்டில் இருக்கிற ஆளுங்க ஒன்று ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வழியை பார்க்கணும். இல்லை நான் பேங்க்கில் லோன் போட்டிருக்கேன், நான் சொந்த காசில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு இது சொந்த காசில் வாங்குறதுல சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற கதை அது. ஆமாம்மா, 10 லட்ச ரூபா கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சா பிஸ்னஸ் தூக்குச்சு 3 மாதத்தில் 10 லட்ச ரூபா நீ கடன்காரன் ஆகிடுவேன். அப்புறம் நீ சும்மா இருக்க மாட்டேன். இந்த 10 லட்ச ரூபா அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன். அந்த பிஸ்னஸ்க்கு வேற ஒரு பேங்க்கில் 10 லட்ச ரூபா கடங்க, அதுவும் ஃபைலர் ஆகிடும். ஏன்னா 20 லட்ச ரூபா நீ கடன்காரன் ஆகிட்டேன். இது காரணம் யார்? நீ தான். நீ எடுக்கிற உன்னோட திங்க்கு தான். நீ எடுக்கிற அந்த நீ பண்ணுற ஒரு யோசனை தான் லைஃப் ஒன்று ஃபிட் ஆக்குறதும் அன்ஃபிட் ஆக்குறதும் உன் கையில் தான் இருக்குது. ஸோ நேர்கொண்டே பார்வையிருங்க, ஒரே சிந்தனையில் இருங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்கள். அருணோட ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் முன்னாடி இறைவனோட அருள் உங்கள் கையில் இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் பிஸ்னஸில் சாதிக்கிறதும் சரி, லைஃப்பில் சாதிக்கிறதும் சரி, எதில் சாதிக்கணும்னு நினச்சாலும் சரி, கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான், ஓட போகிறது நீங்கள் தான், முயற்சி பண்ண போகிறது நீங்கள் தான். ஆனால் அதுக்கு எல்லாமே துணை வர்றது பார்த்திங்கன்னா படைச்ச இறைவன் மட்டும்தான் நமக்கு துணை வருவான். நம்ம ஹெல்ப் பண்ண சொல்லலாம், நம்ம மச்சான் ஹெல்ப் பண்ணா, தம்பி ஹெல்ப் பண்ணா, அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவன் மனசை தூண்டுறது அந்த இறைவன் தான். ஒரு மனுஷிட்ட போய் ஹெல்ப் கேட்கும்போது அந்த மனுஷன் வந்து டக்குன்னு எடுத்து தூக்கி கொடுத்துட மாட்டாமா, அவன் மனசில் அந்த எண்ணத்தை வர வைப்பான் இறைவன். எந்த இறைவனும் மேலே வந்து கை இருந்தால் சிவனும் சரி, அல்லாவும் சரி, பெருமாளும் சரி, இந்த வச்சுக்கினாலும் கொடுக்கறது இல்லை. ஒரு மனுஷனை மாற்றுவாங்க. இப்போ வந்து உன்னை கேட்டால் இல்லைன்னு நீ கொடுக்கணும். இப்போ போய் கேட்கும்போது சரிப்பா நான் தரேன்ப்பா, அந்த எண்ணம் எங்கேருந்து வருது? அதுவும் இறைவனோட ஆற்றல் தான். சில பேர் கேட்க, எனக்கு இறைவனை ஹெல்ப் பண்ணா, எனக்கு ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணான்மா, அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்ததே இறைவன் தானடா. ஸோ லாஜிக் இது தான். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்தனாலே லைஃப்பில் எல்லாரும் சாதிக்கலாமா. சாதனைக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், சாதிக்கணும், வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னா இதுக்கு கூட இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும்ல. உங்களோட எண்ணம் சுத்தமாச்சு, உங்களோட மைண்டை ஃப்ரீயாக வைங்க. நீங்கள் தான் முடியுன்ற நம்பிக்கையோட கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிங்கன்னா பண்ணிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எல்லோரும் இறைவன் பாதையில் செல்வோம். சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலை சொல்லியிருக்கீங்க. ஒரு சாதனையாளராக ஒரு மனிதன் மாறணும்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும், அதில் நிச்சயமாக இறைவன் பாதையில் செல்றதும் ஒரு வகை, ஒரு வழி, ஒரு முயற்சி அப்படின்னு ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்க குருஜி. நன்றி. நன்றிம்மா.